விவாகரத்து வழக்குகளில் டிஜிட்டல் ஆதாரங்கள் முக்கிய பங்கு வகிக்கத் தொடங்கியிருக்கின்றன. சமீபத்தில் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஒரு கணவர் தன் மனைவியின் வாட்ஸ்அப் உரையாடல்களை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கிறார். மனைவி கூறுகிறாள், இது என் தனிப்பட்ட உரையாடல், எனவே என் ஒப்புதல் இல்லாமல் அதை சமர்ப்பிக்க முடியாது. ஆனால் நீதிமன்றம் கூறியது, நியாயமான விசாரணைக்காக இந்த உரையாடல் முக்கிய ஆதாரமாக இருக்கலாம். எனவே மனைவியின் ஒப்புதல் இல்லாமலுமே அந்த சாட் ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் சட்டம் தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை: இந்திய ஆதாரச் சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 65A மற்றும் செக்ஷன் 65B இன்படி எந்த டிஜிட்டல் தகவலும் நம்பகமானதா என்பதை நிரூபிக்க சான்றிதழ் தேவைப்படும். அதாவது வாட்ஸ்அப் சாட் கூட நீதிமன்றத்தில் ஏற்கப்படலாம், ஆனால் உரிய நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். இதே நேரத்தில் தனியுரிமை ஒரு அடிப்படை உரிமைதான், ஆனால் அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல என்பதையும் நீதிமன்றம் விளக்குகிறது. மேலும் சட்டம் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து இருங்கள்.